சிலருடைய கேரக்டர் இப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இப்படிதான் நம்ம மேல நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நம்ம அவர்களுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சரி, அவங்கள தள்ளி வச்சுக்கிறது, சரி பரவாயில்ல இவங்க இந்த மோட்டிவேஷன்ல தான் நம்மளை நடத்துறாங்க, இவங்க இப்படி பட்டவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேல சுதாகரிப்பா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா ஒரு காலத்திலையும் என்ன வந்துடக்கூடாதுன்னா பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது. உங்களுடைய வெற்றியே எங்க அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தர் கரத்துல கொடுக்கறது தான் உங்க வெற்றியை அடங்கி இருக்கிறது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, தான் செய்யாத தவறுக்காக அந்த வீட்டினுடைய எஜமாட்டி அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து அவளே வைத்துக்கொண்டு தன்னுடைய கணவனார் வருகிற வரைக்கும் அந்த பத்திரப்படுத்தி அவங்க வச்சுட்டு அதற்கு பிறகு அவன் கொடுத்து அவன் பேர்ல ஒரு பழி சாட்டி அவனை சிறைச்சாலைக்குள்ள போட்டு அதன் நிமித்தம் அவன் பலவிதமான பாடுபட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவன் ராஜாவாய் வருகிறான். ஆனா அந்த லேடியை பழி வாங்கணும்னு அவன் மனசுல நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் அவனுக்குள்ள வரவே இல்லை. அவனுடைய சகோதரர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை குழியிலே போட்டு அவனை விற்று போட்டு எத்தனை உபத்திரவப்படுத்தினாங்க.